ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு ரொம்ப பயங்கரமான சம்பவமா இருக்க போது. என்ன நிகழ்வுன்னு தானே பாக்குறீங்க. தொப்பூருக்கு அருகாமையில ஒரு லாரி டிரைவர் ஒரு ஃபுல் லோடோட போயிட்டு இருக்காரு. போற வழியில அந்த நபருக்கு நடந்த பயங்கரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த நிகழ்வு ரொம்ப பயங்கரமா இருக்க போது. அந்த நபர் இப்போ உயிரோட கூட இல்லை. அவருக்கு என்ன நடந்துச்சுன்றதை மட்டும் நம்ம இந்த வீடியோல ரொம்ப பயங்கர த்ரில்லிங்கோட பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, வீடியோக்கு லைக்கும் ஹைப்பும் மறக்காம பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மோகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு லாரி டிரைவருங்க. இந்த நபர் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட நபருங்க. நைட்ல இந்த நபர் டிரைவிங் போகணும் அப்படின்னா கூட யாரையுமே துணைக்கி வச்சுக்க மாட்டாராம். இவர் ஒரே ஆளாக தான் போவாராம். இந்த மாதிரி அனுபவம் கொண்ட மோகன் அப்படின்றவர் ஒரு நாள் பெங்களூருக்கு போகணும் அப்படின்ற லோடை ஏற்றிக்கிட்டு தொப்பூர் வழியாக போகலாம் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி இவருக்கு நிறையவே விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கீங்க. இந்த தொப்பூருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி அமானுஷம் நடக்கிறது, கூடவே நிறைய ஆக்சிடென்ட்டுகள் நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருக்காரு. ஆனா கொஞ்சம் கூட பயமே இல்லாம இந்த நபர் அன்னைக்கு வண்டி எடுத்திருக்காரு. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு இந்த நபர் வண்டி எடுத்துட்டு போயிருக்காரு. போறப்போ ரொம்பவே தைரியமா இருந்திருக்காரு. கரெக்டா இவரோட வண்டி ஹெட்லைட் வெளிச்சத்துல இருட்டான இடத்துல சைட்ல ஒரு கல் தெரிஞ்சிருக்கு. அந்த கல்லுல தொப்பூர் இன்னும் 35 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு ஒன்று பார்த்துருக்காருங்க. அந்த கல்லுல எழுதியிருக்காரு. இப்படி பார்த்ததும் இவருக்கு என்ன தோணுச்சோ தெரியலங்க, உடம்பெல்லாம் ஒரு நிமிஷத்துல சிலிர்த்து போயிடுச்சாம். நல்லா தைரியமா வந்துட்டு இருந்த மோகனுக்கு திடீர்னு பயம் வர ஆரம்பிச்சிருச்சாம். என்ன காரணம் அப்படின்றது இவருக்கு ஒண்ணுமே புரியல. இன்ன வரைக்கும் நம்ம நல்லா தானே இருந்தோம், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி இவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு அந்த நபர் அந்த லாரியை போயிட்டு இருக்காரு. போகவே கொஞ்ச தூரத்துலயே, அந்த கல்லை தாண்டி கொஞ்ச தூரத்துலயே சைட்ல, ரோடு சைட்ல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்காங்க. எல்லோ கலர்ல சுடிதார் போட்ட மாதிரி இருந்திருக்காங்க. இந்த பொண்ணை பார்க்கும்போது கரெக்டா மழை சோன்னு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமான மழையா இருக்குதுங்க. அந்த மழையிலேயே அந்த பொண்ணு நனைஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. பக்கமா நெருங்கி போக இங்க மோகனுக்கு ஒரு மைண்ட்ல என்ன தோணுதுன்னா, யாரோ தெரியலையே, இந்த பொண்ணு இவ்வளவு நேரத்துக்கு இங்க நிக்குதே, அதுவும் நல்ல பயங்கரமான மழையில வேற நனைஞ்சிட்டு இருக்குதே, ஒருவேளை ஆபத்தா இருக்குமோ, நம்ம ஹெல்ப் பண்ணுவோமோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனா இவரோட மனசு என்ன சொல்லுதுன்னா, போகாத, இந்த மாதிரி ஏத்திக்கிட்டு போகாத, இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணாத, நீ போ, இப்ப வந்த வழியை பாரு, நீ போ அப்படின்ற மாதிரி மனசு வந்து சொல்லிட்டு இருக்கு. ஆனா மைண்டு வேற மாதிரி சொல்லுது. இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, ரெண்டையும் குழப்பிக்காமலே கடைசியா மோகன் என்ன நினைக்கிறாருன்னா, சரி நம்மளும் ஒரு மனுஷன்தான், இந்த நடு காட்டுக்குள்ள இந்த ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கு, இந்த பொண்ணு யாருன்னு தான் நம்ம கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி லாரியை ஸ்லோ பண்ணியிருக்காருங்க. அப்பவும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. இந்த வைப்பர்லாம் ஆன்ல இருக்கு. டக்குன்னு வைப்பருங்களும் அந்த தண்ணியெல்லாம் தொடச்சிக்கிட்டே இருந்திருக்கு. ரொம்ப அமைதியான இடம், ரொம்ப அமைதியான இடம். அங்க அந்த பொண்ணை பார்த்ததும், யாருமா நீ, என்ன பாப்பா இங்க பண்ணிட்டு இருக்க, இவ்வளவு நேரத்துக்கு இங்க எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டுக்க. இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கணும், உடனே இந்த மாதிரி நான் வந்தேன், எனக்கு லிஃப்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கணும்ல. ஆனா எதுவுமே சொல்லவே இல்லையாங்க. அந்த பொண்ணு பாட்டுக்கு வருதாங்க. வந்துட்டு அந்த லாரியில கிளீனரோட கேபின் இருக்கு பாத்தீங்களா, அதுல டக்குன்னு ஏறி உட்கார்ந்துருச்சாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல, பயமாவும் இருக்கு. சரி, மலையில நனையக்கூடாதுன்றதுனாலதான் இந்த பொண்ணு இப்படி வந்து உட்காந்துருப்பாளாட்டுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு மேற்கொண்டு இந்த லாரியை மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி மூவ் ஆகி போயிட்டு இருக்கும் போதுமே அந்த பொண்ணு முகத்தை திருப்பி காட்டல, கீழே குனிஞ்சபடி இருந்திருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு வந்து உட்கார்ந்த கொஞ்ச நேரத்துல இருந்தே ஃபுல்லா மல்லிகைப்பூ வாசமா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மல்லிகைப்பூ வாசம் வந்ததுமே இவருக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போயிடுச்சு. சரி, என்னன்னதான் இந்த பொண்ணுகிட்ட கேட்டுருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஊருமா போகணும், எங்கம்மா போகணும், நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, ஜன்னல் வழியா வெளியே வேடிக்கை பார்க்குற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு, பக்கத்து ஊர் வரைக்கும் தான் நான் போகணும், அங்க கொண்டு போய் என்னை விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி சொன்னதும் சரி பரவாயில்ல அப்படின்னு அந்த நபரும் வண்டி ஓட்டிட்டு போறாருங்க. டக்குன்னு இவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, அந்த முன்னாடி உள்ள மிரரை அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்றது இவருக்கு தோணிருக்கு. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அங்க பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு எதுவுமே அங்க இல்லையாங்க. பயங்கரமா நடுங்கி போயிட்டாரு. ஆனா இப்ப கண்ணாடியில விட்டுட்டு நேர்ல பார்க்கும்போது அந்த பொண்ணு வெளியே அந்த தலையை நீட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வர மாதிரியும் இருந்திருக்குங்க. ஃபுல்லா நனஞ்ச ட்ரெஸ்ஸோட உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடா இது அப்படின்னு மறுபடியும் கண்ணாடி பார்க்குறாங்க.
அங்கேயும் எதுவுமே தெரியல. ஆஹா, இது என்னமோ நம்ம கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு, நம்ம தான் அதுகிட்ட மாட்டிக்கிட்டோமா என்னன்னு புரியலையேன்னு கை கால்லாம் நல்லா விட விட விடன்னு நடுங்க ஆரம்பிச்சிச்சா. இந்த நபருக்கு பிரேக் பிடிக்கிறது கூட ரொம்ப சிரமமா இருந்திருக்காம், கை காலம் செயலிழந்த மாதிரி இருந்திருக்கு. அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த லாரியை கண்ட்ரோல் கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது சுத்தமா இவரோட கண்ட்ரோலுக்கே வரலையாங்க லாரி. இன்னும் ஸ்பீடா தான் போகுதாம். ஆனா இவர் எதுவுமே பண்ணல, ஆனா ஸ்பீடா போய்கிட்டே இருக்கு. என்னம்மா என்ன பாப்பா அப்படின்னு மறுபடியும் பேச்சு கொடுக்கலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல உண்மையாவே ஒரு பொண்ணு இருந்த மாதிரி ஒரு அடையாளமே இல்லையாங்க. அதுக்கு பதிலா ஒரு பயங்கரமான ஒரு முகத்தோட ஒரு சின்ன உருவம் உட்கார்ந்துட்டு இருக்குங்க. அதுவும் ஒரு வயசு பொண்ணு மாதிரியான உருவம்லாம் இல்லை, ஏதோ ஒரு சின்ன உருவம் மட்டும் நிற்கிற மாதிரி இருந்திருக்குங்க. இந்த உருவங்களை பார்த்ததும் இவர் இன்னும் நடுங்கே போயிட்டாராம். ஐயையோ, என்னடா இது, நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, ஒருவேளை இதுதான் நம்ம பயந்ததுக்கான காரணமா இருக்குமோ அப்படின்னு எல்லாம் நினைச்சாராம். அடுத்து என்ன பண்றது, வேற வழி இல்லை கிடையாது. அதனால இந்த நபர் அந்த லாரியை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி நிறுத்திடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. சுத்தமா வண்டி நிறுத்த முடியல. இப்போ அங்க கருப்பா இருந்த உருவம் டக்குன்னு இவரோட அந்த ஸ்டியரிங் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட வந்து உட்காந்துருச்சாங்க. அப்படியே சல்லுன்னு வந்து அங்கேயே உட்காந்துருச்சு. இப்போ இவரால் அப்படி இப்படி எப்படியுமே திருப்ப முடியாமல் ரொம்பவே சிரமப்படுறாரு. கரெக்டாக ஒரு இடத்துல போய் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான அந்த சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. ஆனால் இந்த நபர் வேகமாக இவங்களோட குலதெய்வமான கருப்பு சாமியை கூப்பிட்டுருக்காருங்க. கருப்பா, நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு இந்த நபர் வாய் விட்டு வேகமாக கத்துனதுக்கு அப்புறமா அந்த உருவத்துக்கிட்ட இருந்து சின்னதாக ஒரு மாற்றம் என்னன்னா, இப்போ ஸ்டேரிங்கை திருப்ப முடியாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது இப்போ ஓரளவுக்கு திருப்புற மாதிரி இருந்திருக்கே. கூடவே இந்த மின்னல் மின்ற மாதிரியான ஒரு வெளிச்சம் மட்டும் வந்துட்டு போயிருக்கீங்க. அதன் பிறகு இவரோட இந்த ஸ்டேரிங் பக்கத்தில் உட்காந்து அந்த உருவம் டக்குன்னு காணாமலே போயிருச்சு. இப்படி காணா போனதும் இவருக்கு இன்னும் பயம் அதிகரிச்சிச்சு. மறுபடியும் வந்துருமோ, எங்க போச்சு ஏது போச்சுன்னு தெரியலையே, மறுபடியும் வந்துருச்சுன்னா இன்னும் பேராபத்தா மாறிடுமே அப்படின்ற மாதிரிலாம் யோசனை பண்ணிக்கிட்டே இந்த நபர் அந்த லாரியை ஒரு இடத்துல ஓரம் கட்டி நிறுத்துறாரு. ஓரம் கட்டி நிறுத்தினதுக்கு அப்புறமா இவருக்கு பயங்கரமா யூரின் வந்திருக்குங்க. அவசரமா ஓடி போயிட்டு ஒரு சைட்ல யூரின் விட்டுட்டு மறுபடியும் லாரியை திரும்பி பார்க்கறாரு. திரும்பி பார்க்கும்போது லாரி ஆன்ல தாங்க இருக்கு. அந்த ஹெட்லைட் வெளிச்சம் தூரமா தெரியுது. அந்த வெளிச்சத்துல பார்க்கறாரு. இந்த லாரிக்கு முன்னாடி அதே மஞ்சள் கலர் சுடிதார் போட்ட பொண்ணு நின்றுட்டு இருக்காங்க. இப்படி நின்று அந்த உருவத்தை பார்த்ததும் இவருக்கு கை கால் இவ்வளவுதான் நடுங்குச்சுன்னே இல்லையாங்க, பயங்கரமா நடுங்கி போயிட்டாரு. அந்த இடத்துல இவருக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துற மாதிரியான ஒரு ஃபீலும் ஆயிருக்கு. என்ன நடந்தாலும் நம்ம இனிமே அந்த லாரி விட்டு இறங்கக்கூடாது அப்படின்னு வேகமா லாரிகிட்ட ஓடுறாருங்க. லாரி கிட்ட ஓடுறதுக்குள்ளுமே லாரியோட அந்த கதவும் நல்லா லாக் ஆயிடுச்சு. இப்போ இவர் ஃபுல்லாக ஏறிய டிரைவர் சீட்டில் உட்காரவே முடியாத அளவுக்கு ஃபுல்லாக லாக் ஆயிடுச்சு. இவரும் என்னென்னமோ பண்ணுறாரு, அந்த கதவை திறக்கவே முடியல. சரி, இந்த பக்கம் தானே திறக்க முடியல அப்படின்ட்டு இந்த கிளீனர் பக்கம் வந்து ஏறி அதுக்கப்புறம் திறக்கலாம் அப்படின்னு அந்த நபர் அதில் ஏறாருங்க. ஏறவே அந்த கிளீனரோட அந்த சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு உருவம் டக்குன்னு வந்து உட்காருது. அதே உருவம் தான், அந்த மஞ்சள் கலர் சுடிதார் போட்ட அதே உருவம் தான். இப்படி வந்து உட்கார்ந்ததும் இவர் இன்னும் தூக்கி வாரி போட்டுச்சுங்க. டக்குன்னு கீழே விழுந்துட்டாரு. விழுந்தவருக்கு கை காலெல்லாம் கொஞ்சம் அடியும் பட்டுச்சு, சிராய்ப்புகள் மாதிரி அடிபட்டுச்சு, ரத்தங்களும் வர ஆரம்பிச்சிச்சு. அதையும் பொருட்படுத்தாம இவரு அங்க நிற்காமலே தூரமா ஓடி போயிடலாம் அப்படின்னு வேகமா ஓடுறாரு. ஆனா வண்டி ஆன்ல இருக்கேன். ஏதோன்னா என்ன பண்றது, இவங்க தான் பதில் சொல்லணும், இவர் தான் கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும் அப்படின்றதுனால இவர் அதையும் யோசனை பண்ணிட்டு இந்த லாரியை மட்டும் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த கேபின்ல ஏறலான்னு முடிவு பண்றாருங்க. ஏறவே இவருக்கு ஏறவே முடியல. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த கேபின்ல இவரால் ஏறவே முடியல. அது ஏன், என்ன விஷயம் அப்படின்றது இவருக்கு சுத்தமா புரியவே இல்லை. அது இன்னமுமே அவருக்கு மர்மமாக தான் இருக்கு. ஆனால் அடுத்தது அந்த கேபின்குள்ளே எப்படியோ ஒன்று ஏறியே ஆகணும் அப்படின்னு ஏறி டக்குன்னு லாரியை ஆஃப் பண்ணுறாரு. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு அங்கே சுற்றி ஃபுல் இருட்டு, கொஞ்சம் கூட வெளிச்சமே கிடையாது, மழையும் சோன்னு பெஞ்சிட்ருக்கு. இப்போ என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. இவரும் மொபைலில் தேடி பார்க்குறாரு. மொபைல் இவரோட சட்டை பாக்கெட்டில் இல்லை. ஓடி போயிட்டு கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு மரத்தடியில் நிற்கிறார். இந்த மழையெல்லாம் பெய்யுது இல்லையா, அதனால கொஞ்சம் அடர்ந்த மரம் மாதிரி தெரியுது. அந்த இடத்துல போய் நிற்கிறாரு. அங்கே நின்றுட்டு கொஞ்ச நேரம் என்னடா பண்ணுறது ஏதுடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு. ஃபோன் இருந்தால் கூட யாருக்காவது ஃபோன் பண்ணி கால் பண்ணி வாங்க அப்படின்னு ஹெல்ப்பாவது கேட்கலாம். ஆனால் யாருமே கிடையாது. சரி, இன்னைக்கு விடியவே இங்கே தான் ஸ்டேவாட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டு அங்கேயே நின்றுட்டே இருந்திருக்காரு. ஒரு அரை மணி நேரம் நின்று போகிறாங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு மின்னல் பளிச்சுன்னு மின்னிருக்கு.
இப்படி மின்னதும் இவருக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டெப்பு கூட இல்லையாங்க, அவ்வளோ தூரத்துலயே அதே பொண்ணோட உருவம் நின்றுட்டு இருந்திருக்கு. அந்த வெளிச்சத்துல பார்த்தவர் பகீர்னு ஆயிடுச்சுங்க. அப்படியே பின்னாடி மரத்திலே போய் இடிச்சு கீழே விழுந்துட்டாராம். அவ்வளவு பயந்துட்டார். அடுத்தது அந்த தடுமாறி அந்த மரத்தை கையில பிடிச்சிக்கிட்டே மெதுவா எந்திரிச்சு இந்த பக்கம் நகரலான்னு பாக்குறாருங்க. சுத்தமா நகரவே முடியல. யாரோ இவரோட காலை பிடிச்சு இழுக்கிற மாதிரியே இருந்திருக்கு. காலை பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு இவரும் காலை உதறி பாக்குறாரு. சுத்தமா உதறவும் முடியல. அடுத்தது கையை வச்சு கீழே தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு பாக்குறாருங்க. கையை வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அதுவும் ஒரு மனுஷனோட கை வந்து இவரோட காலை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கருப்பா, என்னடா எனக்கு இவ்வளவு சோதனை கொடுக்குற அப்படின்னு மறுபடியும் சாமியவே வேண்ட ஆரம்பிச்சிருக்காரு. சத்தம் போட்டு வேண்ட ஆரம்பிச்சிருக்காரு. இவருக்கு இவ்வளவுதான் பயம் இல்லை, ஃபுல்லா இன்னைக்கு இறந்தே போயிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டாரு. அடுத்தது ஒரு 2-3 செகண்ட்லேயேங்க அந்த கையானது அப்படியே தானா கீழே விட்டுட்டு வேகமா அங்க இருந்து ஏதோ ஒண்ணு பூந்தடிச்சு ஓடுனா ஒரு மாதிரி சவுண்டு வரும்ல, அந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்கேங்க. அப்பாடா என்னை காப்பாத்திட்டடா கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் அங்க கொஞ்சம் கூட தாமதிக்காம நேரா லாரி கிட்ட விடுறாரு. அங்க ஓடி போயிட்டு லாரியை தடுமாறி ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த லைட் வெளிச்சத்துல மேல ஏறாருங்க. ஏறி உட்கார்றாரு. அப்பாடா என்னை காப்பாத்திட்டடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாரியை மறுபடியும் மூவ் பண்ணி எடுத்துக்கிட்டு போறாரு. இங்க நின்னாதானே பிரச்சனை, இப்ப நம்ம மூளை இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரா எடுத்துக்கிட்டு போறாங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது மறுபடியும் இவருக்கு அமானுஷ சம்பவம் நடந்துட்டே இருக்கு. இந்த நிகழ்வு எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான்ல ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கு லைக்கும் ஹைப்பும் மறக்காம போட்டுருங்க. தொடர்ந்து இந்த நபர் போக மோகன் போய்கிட்டே இருக்காருங்க. அப்போ முன்னாடி எதிர்த்தபடி டக்குன்னு ஒரு 10 அடி தூரத்துக்கு ஏதோ ஒன்று தாவி போற மாதிரி இருந்திருக்குங்க. இப்படி தாவி என்னமோ போயிட்டு இருக்குதே, ஒருவேளை முயலா இருக்குமோ, காட்டுப்பகுதி தானே, ஒரு மானா இருக்குமோ, என்னன்னு தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாக்குறாங்க. அப்போதான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு அது மானும் இல்லை முயலும் இல்லை, ஆல்ரெடி பார்த்த அதே மோகினி பேய் தான் அப்படின்னு. என்னடா நம்மளை விட்டு எங்கேயுமே போவாதாட்டுக்கு அப்படின்னு இவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டியை ரொம்ப ஸ்பீடாகவும் ஓட்டிக்கிட்டு போறாருங்க. கரெக்டா ஒரு இடம் போகும்போதெல்லாம் அந்த உருவம் அப்படியே அதோட சுய உருவத்துக்கு மாறுதுங்க. அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாவே ரத்தமா இருக்கிற மாதிரி அங்கங்க ரெட்டா இருக்குங்க. முகமெல்லாம் அப்படியே ரத்தமா இருக்கு. ஒரு பக்கம் முகமே இல்லாத மாதிரியும் இருக்கு, பாதி முகம்தான் தெரியுது. இப்படி இருக்கிற அந்த உருவத்தை பார்த்ததும் இவரே நல்லா பயந்து நடுங்கி போயிட்டாரு, மிரண்டு போயிட்டாரு. அங்கேயே அந்த அந்த உருவத்து மேலேயே லாரியை விட்டு ஏத்திக்கிட்டும் போறாரு. ஏத்தும் போது மட்டன்னு என்னமோ சவுண்டு நல்லா கேட்டது. ஒரு ஆள் மேல விட்டு ஏத்தனா அந்த எலும்பெல்லாம் உடையிற மாதிரியான சத்தம் கேட்கல, அந்த மாதிரி சத்தமும் கேட்டது. ஐயோ, உண்மையாலுமே நம்ம தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்ட மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் அப்படியே லாரி கொஞ்சம் தூரம் தாண்டி போயிட்டு ஸ்லோ பண்ணி எட்டி பாக்குறாங்க. அந்த இடத்துல எதுவுமே இல்லை, யாருமே இல்லை. அந்த மழையும் இப்ப லேசா விட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது சரி எதுவாக இருந்தாலும் நம்ம காலையில் வந்து பார்த்துக்கலாம், இப்படி தானே நம்ம வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரியை நிறுத்தவே இல்லையாங்க. ஸ்பீடாக போய்கிட்டே இருந்திருக்காரு. கரெக்டாக ஒரு இடம் போகும்போதெல்லாம் வளைவுங்க, அது ஒரு வளைவு. அந்த வளைவில் வளையும் போது கண்ட்ரோலை மீறி லாரி ஒரு இடத்துல அந்த தடுப்பு சுவர்னு சொல்லுவாங்கள்ல, நடுவில் கட்டிப்பாங்க, அந்த இடத்துல போய் இடிச்சிருச்சுங்க. இடித்து தேய்ச்சிக்கிட்டே போய் லாரி நல்லா பயங்கரமான ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிச்சு. இப்படி ஆக்சிடென்ட் ஆனதுமே இவரும் ரொம்பவே தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்றாருங்க மோகன். ஆனா கொஞ்சம் கூட இவரால் தப்பிக்கவே முடியல. கால் நல்லா மாட்டிக்கிச்சு, கையும் நல்லாவே அடிபட்டுருச்சு. ஆல்ரெடி ஏற்கனவே அடிபட்டுருக்கு, இப்போ இன்னும் அடிபட்டதுனால அவரால் சுத்தமா அதுல இருந்து எந்திரிக்கவே முடியல. எந்திரிக்க முடியாம கஷ்டப்பட்டு எந்திரிச்சு அந்த நபர் வெளியே வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் முடியவே இல்லை. ரத்தங்கள்லாம் நிறைய போயிடுச்சு. அங்கேயே மயக்கம் போட்டும் விழுந்துட்டாரு. அடுத்த நாள் காலையில் ஆக்சிடென்ட் அங்கே நடந்திருக்கிறத யாரோ தெரிஞ்சுக்கிட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் அந்த போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் எல்லாம் வர சொல்லி அதுக்கப்புறமா மோகனை வெளியே எடுத்துருக்காங்க. எடுத்துட்டு பார்த்தா மோகன் குத்து உயிரும் கொலை உயிருமா சொல்லுவாங்களே, அப்படியே உயிர் ஒட்டிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருந்திருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆம்புலன்ஸ்ல வந்தவங்க வேகமா அந்த நபரை அந்த ஆம்புலன்ஸ்ல தூக்கி போட்டுட்டு நேராக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு இவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க. ஆனா டாக்டருங்களே வந்து என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப சந்தேகம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே இவரோட மொபைல்ல இருந்த கான்டாக்ட்லாம் எடுக்கிறாங்க, எடுத்து ஃபோன்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு தெரிவிச்சுட்டாங்க இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, லாரியோட நம்பர் இதெல்லாம் சொல்லும் போதே ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் இவங்களும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க.
பண்ணினதுக்கு அப்புறமா அவங்களோட அந்த ரிலேட்டிவ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, மோகனோட ரிலேட்டிவ். அங்கே வந்து ஹாஸ்பிட்டலெல்லாம் பார்க்குறாங்களாங்க, மோகனு பிழைக்கவே மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் கடந்தாராம். 2 நாள் சுத்தமாக பேச்சு மூச்சு இல்லாமல் கடந்தவர் 3ஆவது நாள் நல்லாவே தேறி வர ஆரம்பிச்சிட்டார். 1 வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காரு. கையை காலெல்லாம் நல்லா உடஞ்சி போயிடுச்சுங்க. காலெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. காலை வந்து ரொம்ப எலும்பெல்லாம் நொறுங்கிருச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த காலை பாதியை எடுத்துட்டாங்களாம். இப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து முடிச்சு 1 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே 1 மாதத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு போகிற மோகனுக்கு நிம்மதியாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஹாஸ்பிட்டல்லையே நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. என்ன நடக்குதுன்னா, இந்த ரிலேட்டிவ்லாம் வந்ததுக்கு அப்புறமா அந்த காலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறமா இவரால் தனியாக பாத்ரூம் போக முடியாது. யாராவது கூட ஆள் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இவங்களோட மனைவியோட தம்பி இருந்திருக்காருங்க. அவரை தோல் பிடிச்சிக்கிட்டு நேராக பாத்ரூம் போகிறார். அங்கே போயிட்டு ரிட்டன் பாத்ரூம்லாம் போயிட்டு வாஷ்லாம் பண்ணிவிட்டு திரும்பவும் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எந்திரிச்சிருக்காருங்க. அப்படியே இவர் நிமிர்ந்து பார்க்கும்போது அதே பொண்ணோட உருவம் இவரோட கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்று ஒரு 2 செகண்ட்லேயே மறைஞ்சிருக்கு. இப்படி மறைஞ்சதும் ஆஹா இவ நம்மளை விடமாட்டாளாட்டுக்கு அப்படின்னு மனசு அப்பவே இவருக்கு புரிஞ்சிச்சுங்க. நல்லா பயந்து போயிட்டாரு. ஆனால் யாருக்கிட்டையுமே சொல்லலை. அதுக்கப்புறம் வெளியே வராரு. வெளியே வந்துட்டு பெட்டில் போயும் படுக்கிறாரு. 2 நாள் கழிச்சு மறுபடியும் பெட்டில் இப்படி ஒரு பக்கமாக திரும்பி படுக்கலாம் அப்படின்னு நைட்டு தூங்கிட்டு இருந்தவர் ஒரு பக்கமாக திரும்பி படுக்கிறாருங்க. இவரோட பெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சேர் ஒன்று போட்டு வந்திருக்காங்க. அந்த சேர் மேலே யாரோ உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் கண்ணை கரேர்னு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இவர் யதார்த்தமாக திரும்பி படுக்கும் போது அதை கண்ணை முடிச்சு பார்த்துட்டார். பார்த்தவர் பயங்கரமாக கத்துன்னு கத்திட்டாராங்க. இவர் கத்தல அங்கே பக்கம் இருந்தவங்க எல்லாருமே முடிச்சிட்டாங்க. இவங்களோட ரிலேட்டிவ், அதுக்கப்புறம் பக்கத்தில் போய் பெட்டுக்காரங்க எல்லாருமே முடிச்சிட்டாங்க. என்னப்பா அப்படின்னு பதறிட்டு கேட்குறாங்க. எதுவும் இல்லை, சின்னதாக ஒரு கெட்ட கனவு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. அப்பவும் அதையும் வீட்டில் சொல்லலை. இப்படியே அங்கே ஹாஸ்பிட்டல்லையே நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை எல்லாமே இப்போ வீட்டுக்கு போகிற வழியில தான் அவங்களோட மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு. இப்படி எல்லாம் எனக்கு நடந்துச்சு, இதனால தான் ஆக்சிடென்ட்டாக ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருந்திருக்காரு. அப்போது அவங்களோட மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே நீங்கள் அங்கே பயந்துருப்பீங்க, அதனாலதான் உங்களுக்கு அந்த மாதிரி மறுபடியும் தோணுது, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது, நீங்க பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னதும் சரி, மனைவியே சொல்றான்ல, நம்ம கொஞ்சம் தைரியமா இருக்கணும் அப்படின்றத அப்போ புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் 2 நாள் பிரச்சனை இல்லாம நல்லா இருந்திருக்கு. 3ஆவது நாள் இந்த நபர் படுத்துட்டு இருந்தவர் மெதுவா எழுந்து உட்காரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காருங்க. அது வரைக்குமே அவங்களோட மனைவியோட ஹெல்ப்ல தான் எழுந்திரிச்சு உட்காருவாரு, சாப்பிடுவாரு, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவராகவே எழுந்து உட்காரலாம் அப்படின்றது உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் இவர் படுக்கலாமே அப்படின்னு இப்படி கீழே படுக்கலான்னு படுக்கிறாராங்க. இவர் கீழேயே படுக்கவே இல்லையாங்க. கட்டில் மேலே இவரோட தலை முதுகு எதுவுமே படவே இல்லையா. என்னடா இது வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பிட்டு அந்த தலையை திருப்பி அடியில பாக்குறாருங்க. அவரோட உடம்புக்கு அடியில ஏதாவது இருக்கான்னு அங்க பார்க்கும்போது அப்படியே தலகாணி மெத்த மாதிரி, பஞ்சு மெத்த மாதிரி காத்துல அப்படியே பறந்துட்டு இருக்குதாங்க கரேர்னு. இப்படி பார்த்தவர் நல்லா நடுங்கி போயிட்டாருங்க. மிரண்டு போய் கத்துன்னு கத்துறாருங்க. இவங்களோட மனைவி வெளியே இருந்திருக்காங்க. அவங்களும் வேகமா உள்ள ஓடி வந்துட்டு என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த புகை மாதிரி இருந்த அந்த கருப்பான உருவம் மெதுமெதுவா வெளியே போகுதுங்க. வெளியே போனதுக்கு அப்புறம் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னே தெரியல, மறைஞ்சே போயிடுச்சான். இதையும் அவங்களோட மனைவி கிட்ட சொல்றாரு. ஏங்க நீங்க வேற அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களோட மனைவி சமாதானம் பண்ணியிருக்காங்க. சரி, மனைவியே தைரியமா இருக்கா, நம்ம ஏன் இப்படி பயப்படணும் அப்படின்னு அதன் பிறகு அவர் அமைதியா படுத்துட்டாரு. 1 வாரம் அப்படியே கடந்து போகுது. 1 வாரத்துக்கு அப்புறமா இவரால் கால் வலியை தாங்கவே முடியலைங்க. பயங்கரமான கால் வலியில துடின்னு துடிக்கு வரான். டெய்லி கத்துவாராம். எதுக்கு கத்துறாருன்றதே தெரியாதான். கால் வலிக்குதேன்னு கத்து வரான். சில டைம் என்னை விட்டுரு, எனக்கு குடும்பம் இருக்கு, என்னை விட்டுரு அப்படின்னு கத்து வரான். நடு ராத்திரில இந்த மாதிரி கத்திட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்களோட மனைவி எழுந்திரிச்சிருக்காங்க. எழுந்தவங்க என்னத்துக்கு தாங்க இப்படி கத்துறீங்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே பக்கமா நெருங்கி வராங்க. அப்போதான் இவங்களோட மனைவி பார்க்குறாங்க. இவங்களோட கணவருக்கு பக்கத்துல ஏதோ இருந்த மாதிரி இருந்தது. உடனே இவங்க பயந்து போய் ஒட்டமெல்லாம் செலுத்து போயிட்டு வேகமாக ஓடி போய் லைட்டு போட்டுட்டு பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை. ஆனா இவங்களோட மனைவி யாரோ எதையோ நின்ன மாதிரி பார்த்துருக்காங்க. இப்ப என்னடா எதுவுமே இல்லை அப்படின்னும் போது இவங்களே கொஞ்சம் திக்குனாயிட்டாங்க.
அதை பற்றி அவங்களோட கணவர்கிட்ட எதுவும் கேட்காமலே ஏங்க இப்படி கத்திட்டு இருக்கீங்க, அமைதியாகவே படுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இப்படியே சமாதானம் பண்ணிக்கலாம். எவ்வளோ நாளைக்கு இப்படி கத்துறது கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுங்கிற மறுபடியும் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி நடுராத்திரிலலாம் கத்துறாருங்க. வலிக்குதுன்னு கத்துறாரு, ஏதாவது மாத்திரை மருந்து இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப பெயினாக இருக்கும்போது போட்டுக்கோங்க அப்படின்னு ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தா அதை கொண்டுட்டு வந்து இங்கே மோகன் நைட்டில் போட்டாருன்னா தூங்குறாரான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாதாங்க. நைட்டில் ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டுமே தூங்கவே மாட்டாராங்க. அங்கே வருது, இங்கே வருது, அங்கே பாரு, அங்கே நிற்கிது, இங்கே நிற்கிது, இப்படி புலம்ப ஆரம்பிச்சிட்டார். வலியை மறந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டார். மிரண்டு போயிட்டு ஒருத்தரை பார்க்கும் போதெல்லாம் பயத்தோட கத்துறாராங்க. இப்போ யாராவது பார்க்கறதுக்கு வராங்க, இவருக்கு உடம்பு சரியில்லையா, யாராவது பார்க்கறதுக்கு வராங்க அப்படின்னா கூட அவங்கள பார்த்து இவர் பயப்படுறாரு. என்னை விட்டுரு, என்னை பார்க்காத, போயிரு அப்படி இந்த மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க, ஒண்ணுமே எனக்கு புரியலையேங்க, ஏங்க அப்படி மாறிட்டீங்க அப்படின்னா இவங்களோட மனைவியை பார்த்தும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாராம். இவங்களோட மனைவியும் சரி இப்படியே புலம்பிட்டே இருக்காருல்ல, ஆல்ரெடி பயந்துட்டார் இல்லையா, அந்த காரணத்துல நம்ம எங்கேயாவது கோயிலுக்கு கூட்டிட்டு போகலாம், அங்கே கூட்டிட்டு போய் இவருக்கு ஏதாவது மந்திரிச்சிட்டு வரலாம் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்க தனியாக கூட்டிட்டு போக முடியாது, அதனால துணைக்கு ஆளையும் கூப்பிடுறாங்க. இவங்களும் ஆளுங்களை கூட்டிட்டு ரெடி பண்ணி நேராக கோயிலுக்கும் போறாங்க. அங்கே கோயிலுக்கு போயிட்டு தாயத்தெல்லாம் கட்டலாம் அப்படின்னு பார்த்தாலுமே தாயத்து கட்டிட்டு வராங்கங்க. வந்து 2 நாள் தான் வச்சிருப்பாங்க. 3வது நாள்லாம் அதை அவுத்து போட்டுட்டு நான் எப்படி செத்துருவேன், நாளைக்கெல்லாம் நான் செத்து போயிடுவேன், இனிமேல் நீ என்னை பார்க்காத, நாளைக்கு நான் கண்டிப்பாக செத்துருவேன், இப்படியே புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி செத்துருவேன்னு சொல்ல இவங்களோட மனைவிக்கு இன்னும் பயம் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. எதுக்குங்க இப்படி கலட்டி விடுறீங்க, இதெல்லாம் கலட்டாதீங்க, இந்த தாயத்தை இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாலுமே கேட்கவே மாட்டாங்களாங்க. சரி கோயிலுக்கு போயிட்டு வந்தாதான் அப்படின்னா இந்த பள்ளிவாசல்ல போயிட்டு மந்திரிச்சு அந்த பாய்கிட்ட தாயத்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதும் ட்ரை பண்ணியிருக்காங்க. தாயத்து வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஒரே நாள் தான் வச்சுக்கு வராங்க. 2வது நாள்லாம் அந்த தாயத்தை எங்கே விழுகுதுன்னே தெரியாதான், வீட்டுக்குள்ள இருக்கவே இருக்காதான். எங்கெங்க கழட்டி போட்டீங்க, எங்கெங்க போட்டீங்க அப்படின்னா அவ எடுத்துட்டு போயிட்டா, அது எனக்கு தெரியாது, அவ எடுத்துட்டு போயிட்டா, அவ என்ன கொல்லாம விட மாட்டா, இப்படி பேச ஆரம்பிச்சிட்டார். இப்படி ஒரு நம்மளோட வீட்லயே ஒரு உடம்பு சரியில்லாதவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா நமக்கு எவ்வளவு பயமா இருக்கும். அதை விட 100 மடங்கு அவங்க பயந்து போயிட்டாங்களாம். அதன் பிறகும் இவங்களும் மனசை விடாம எங்கெங்கயோ கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாக்குறாங்க. ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆனதுல இந்த மைண்ட் எதுவும் மாறிச்சோ, சேஞ்ச் ஆயிடுச்சோ, அந்த மாதிரி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா நல்லாவே இருக்காரு. எதனால இப்படி புலம்புறாரு, என்ன ஏதுன்னு இவங்களுக்கு புரியவே இல்லை. கொஞ்ச நேரம் நீங்க மனசை விட்டு பேசுங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட மனைவிக்கும் சஜஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மோகன் கிட்ட என்னங்க ஆச்சு, இந்த மாதிரி நம்ம குடும்பம் இருக்குல்ல, இந்த குடும்பத்தை நம்ம பார்க்கணும், நீங்க ஏன் சாகணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு இவங்களும் பொறுமையா அட்வைஸ் பண்றாங்க. ஆனா எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சுட்டு மோகன் என்ன சொல்லுவாராம், நாளைக்கெல்லாம் நான் செத்து போயிடுவேன், எதுக்கு என்கிட்ட இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னு கேஷுவலாக சொல்லுவாராங்க. என்னங்க இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு அவங்க மனைவி அழுது கேட்டால் கூட அந்த மாதிரியே தான் பேசிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு 6 மாதம் வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. 6 மாதத்துக்கு அப்புறமா ஒரு நாள் இவங்களோட மனைவி வெளியே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த நபர் உள்ள நல்லா தாங்க படுத்துட்டு இருந்திருக்காரு. ரொம்பவே நல்லா படுத்துட்டு இருக்காரு. பேசிக்கிட்டே படுத்துட்டு இருந்தவர் வராத இன்னைக்கு நானே செத்து போயிடுவேன், வராத இன்னைக்கு நானே செத்து போயிடுவேன் இப்படி பேசிட்டு இருந்திருக்காரு. சரி வழக்கமாக பேசுறது தானே இவங்களோட மனைவியும் வெளியே வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் சத்தமே இல்லாம இருக்கு. 1 மணி நேரம் சத்தமே இல்லாம இருக்குதே, பரவாயில்ல தூங்குறாராட்டுக்கு அப்படின்னு இவங்களோட மனைவி விட்டாங்க. அதன் பிறகு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தண்ணி ஏதும் குடிக்கிறீங்களா அப்படின்னு இவங்களோட மனைவி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இவங்களோட மனைவி கேட்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம இருக்கு. அதுக்கப்புறமா தான் என்னங்க அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்தா இவரோட கை காலம் ரொம்பவே ஜில்லுன்னு இருந்தது, ரொம்பவே விரைச்சு போன மாதிரி ரொம்ப ஸ்டிஃபா இருந்திருக்கு. அப்போதான் இவங்களோட மனைவிக்கு தெரிஞ்சிருக்கு அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்றது. இதை இவங்களால ஏத்துக்கவும் முடியல, தாங்கிக்கவும் முடியல. இவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களையும் இவர் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு ரொம்பவே ஆதங்கத்துல அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணி அந்த நல்லடக்கம் செய்வதற்கான அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட அப்பா அம்மா, அப்புறம் அந்த பொண்ணோட அப்பா அம்மா, மோகனோட அப்பா அம்மா, அவங்களோட மனைவியோட அப்பா அம்மா எல்லாருமே வந்துட்டாங்க. எவ்வளவு ஆறுதல் கொடுத்தாலும் அவங்களோட மனைவிக்கு மோகன் மாதிரி வருமா, வராதுங்க. இப்படி எல்லாம் அந்த நல்லடக்கம்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. நல்லடக்கம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 8வது நாள் சாமி கும்பிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாமி கும்பிடுறாங்க. அன்னைக்கு சாமி கும்பிட்டுட்டு இவங்களோட மனைவி வெளியே படுத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா கிளம்பி போயிட்டாங்க. மணி 1 மணி இருக்குமாங்க. அவ்வளோ நேரத்துக்கு வெளியே கட்டில் போட்டு இவங்களோட மனைவி படுத்துட்டு இருந்திருக்காங்க. நல்லா தூக்கத்துக்கு போகலைங்க, ஆழ்ந்த தூக்கத்துக்கே போகலை. லேசான தூக்கத்துல இருக்கும்போதே இவங்களோட கண்ணுக்கு மட்டும்
தூரத்துல இருந்து யாரோ வர மாதிரி இருக்கு, அதுவும் ஒரு ஆள் வர மாதிரி இருக்குங்க. நல்லாவே நடந்து வராங்க. யாராவது இந்நேரத்துக்கு நம்ம வீட்டு சைடு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, மெதுவா எந்திரிச்சிருக்காங்க. எழுந்துட்டு பார்த்தா பக்கமா நெருங்கி வர வர வெளிச்சத்துல பார்த்தா அது அவங்களோட கணவர் தாங்க. அவங்களோட கணவர் மோகனை பார்த்ததும் உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சாங்க, ஃபுல்லா புல்லரிச்சு போச்சா. என்னங்க அப்படின்னு இவங்களும் கதறி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே இவங்க அழுகிறது மற்றவங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்திருக்காங்க, இவங்க யாருக்குமே தெரியல. இவங்க அழுதுகிட்டே மோகன் பக்கமா நெருங்கி போறாங்க. அப்போ மோகன் தள்ளி 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 போயிட்டு இருக்காருங்க. இவங்களோட மனைவி பக்கமா நெருங்கி வரவே இல்லை. என்ன சொல்றதுக்காக வந்தாரு என்னன்றதே தெரியல, அப்படியே மாயமா மறைஞ்சிட்டாராம். அடுத்தது 16வது நாள் காரியமும் பண்ணியிருக்காங்க. அப்படி காரியம் பண்ணின அந்த நாள் அன்னைக்குமே அதே மாதிரி மோகனோட அந்த உருவத்தை இவங்களோட மனைவி பார்த்துருக்காங்க. இப்படி பார்த்ததும் அவங்களோட மனைவிக்கு என்னமோ சொல்ல வராருன்றத புரிஞ்சிருந்திருக்கே. கடைசியா அவங்க செத்த இடத்துல போய் ஆவி வர வச்சு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்கும்போது தான் அந்த மோகினியால தான் நான் இறந்து போனேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கப்புறம் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோ, எப்போதுமே உனக்கு நான் ஆறுதலாக இருப்பேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இந்த மோகன் அப்படின்றவரோட ஆவி சொல்லிச்சாங்க. அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க தேடி வர ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளோட கணவர் எப்போதும் நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமுமே அவங்க வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்காம தனிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வை மோகனோட மனைவி தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனாலதான் நம்ம மோகனோட பேர் மட்டும் சொல்லியிருந்திருக்கோம். இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இது மாதிரியான பயங்கரமான த்ரில்லிங்கான ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது அமானுஷமான பயங்கர சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா நம்மளோட சேனல்ல நீங்க அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் நோட்டை சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோ பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான பயங்கரமான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சின்ன ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.